வணக்கம். இந்தியன் ரயில்வே அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் நோட்டிஃபிகேஷன் வந்து என்ன ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓப்பனிங் டேட் வந்து 20 ஜனவரி 2024 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. க்ளோசிங் டேட் வந்து 19 பிப்ரவரி 2024 வந்து எண்ட் இருக்கும். இப்போ அப்ளிகேஷன் மாடிஃபிகேஷன் விண்டோ வந்து 20 டு 29 வந்து பிப்ரவரியில் அலோவ் பண்ணுவோம். இந்த டேட் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கலாம். சரியா? இப்போ போஸ்ட்டுக்கான மொத்த வேகன்சி 5696 வேகன்சி. இந்த வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா, தமிழ்நாடுக்கான மட்டும் வேகன்சி கிடையாது. எடுத்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் வந்து டக்கு டக்குன்னு பார்த்தலாம். சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து என்ன ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சில இது தப்பாக கொடுத்துட்டேன், மாடிஃபை பண்ணா நம்மளுக்கு மாடிஃபிகேஷன் அலோவ் பண்ணுவாங்க. அந்த டேட் வந்துன்னா 20லேருந்து 29 பிப்ரவரியில் அலோவ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணணும், 250 ரூபா வந்து என்ன பே பண்ண வேண்டியது இருந்துச்சு. நீங்கள் இமெயில் ஐடி உங்கள் மொபைல் நம்பருமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, இது வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க. சரி, அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதுக்கப்புறம் நமக்கு தேவையானது வந்து என்ன, எந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ், எக்ஸாமினேஷன்ஸ் இதெல்லாம் எதுவும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 30 சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 வருஷம் இருக்கும். ஓபிசி நான் கிரிமி லேயர்னா 3 வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுப்பாங்க. சரி, அது எக்ஸ் சர்வீஸ் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் வேரி ஆகும். இதை செக் பண்ணிக்கலாம். சரி, எடுத்து அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்க்குறது எஸ்எஸ்சி குவாலிஃபிகேஷன்ஸ். குவாலிஃபிகேஷன்ஸில் வந்து என்னன்னா இது கீழே கொடுத்துருப்பாங்க, நான் அது போகும்போது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து இப்போ எல்லா கேண்டிடேட் ஃபார் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் யூஆரில் வரீங்க, ஓ இடபிள்யூஎஸ்ல வரீங்க, ஓபிசி கேட்டகரியில் வந்து 500 பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி அது இபிசி, அதாவது எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் இருந்தோம்னா நம்ம வந்து 250 வந்து என்ன பே பண்ண வேண்டியது. இது அப்ளை பண்ணுறதுக்கான மோடு வந்து ஒன்லி ஆன்லைன் மட்டும். எதுவும் சலான் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சரியா? அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது, ஸோ இதுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மொத்தம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேஜ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரிட்டன் எக்ஸாம், செகண்ட் ஸ்டேஜ் ரிட்டன் இருக்கும், தேர்டு வந்து என்ன உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதாவது உங்களோட ஃபிசிக்கல், விஷனரி உங்களுக்கு எல்லாமே வந்து செக் பண்ணுவோம். அடுத்து ஃபைனல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து டிக்கெட். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் வந்து மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்குல்ல, இதில் என்னன்னா மொத்தம் 60 மினிட்ஸ் நடக்கும். 75 கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்ன கேட்பாங்க. கொடுத்தாங்க 75 கொஸ்டின்ஸ், உங்களுக்கான மார்க் 75 மார்க், நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. சரியா? 1 ஹவர்ல வந்து என்னன்னா 25 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணுவோம். எஸ்எஸ்சிலாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் தான் இருக்கும், பட் வந்து என்னன்னா 60 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்றாப்புல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க வந்து நல்லா வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னா மேக்ஸ் இருக்கும், மென்டல் அபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ். ஓகே, 4 டாபிக்ல தான் வந்து கொஸ்டின் இருப்பாங்க. இதுக்கான டீடைல் சிலபஸ்மே இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். நீங்கள் இதுக்கு ஏற்றாப்புல எடுத்து நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. செகண்ட் ஸ்டேஜ் அதாவது என்னன்னா சிபிடி 2. இதில் வந்து என்னன்னா பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு வந்து ரெண்டு தான் பிரிப்பாங்க. ஸோ அந்த பார்ட் ஏல என்ன இருக்கும்னா ரெண்டும் சேர்த்து வந்து என்னன்னா ஒரே டைம்ல தான் நடக்கும். 2 hour 30 minutes நடக்கும். 125 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் பார்ட் ஏல வந்து தனியான கொஸ்டின்ஸ் இருக்கும், பார்ட் பிக்கு வந்து தனி கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? மொத்தம் இந்த பார்ட் ஏல 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், பார்ட் பி வந்து 25 கொஸ்டின் இருக்கும். இதுல பாருங்களேன், இதுக்கும் நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்கு. இந்த பார்ட் ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குவாலிஃபைங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் பி தான். பார்ட் ஏ வந்துன்னா நீங்க மெரிட் லிஸ்ட்ல வருவீங்களா வரமாட்டீங்களா அது வந்து டிசைட் பண்ணும். சரியா? அதனால பார்ட் ஏக்கான வந்து சிலபஸ் மேக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கும். சரி, இதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஹாவ் டு கோர். கண்டிப்பா வந்து என்ன அப்படின்னா நம்ம நிறைய ஸ்கோர் பண்ணா மட்டும் தான் வந்து நமக்கு மெரிட் லிஸ்ட் வரும். சரி, இப்போ பார்ட் பி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குவாலிஃபைங் சொல்லுவாங்க. அதாவது உங்க ட்ரேட், சில பேர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், சில பேர் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கலாம். அதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ட்ரேடை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜஸ்ட் மினிமம் மார்க் எடுத்தால் மட்டும். சரிங்களா? இப்போ என்ன டவுட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், சில பேர் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இல்லை எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக ஸ்ட்ரீம் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து என்னன்னா உங்களுக்கான ஒரு ட்ரேட் இருக்கும். அதாவது எலக்ட்ரீஷியன்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், வயர்மேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரேட் இருந்துச்சுன்னா அதை சூஸ் பண்ணி கொடுங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி இருக்கும், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா இது டிப்ளமோக்கானது, இது வந்து இன்ஜினியரிங். இதை பார்த்து வந்து அப்ளை பண்ண. சரி, ஒன்ஸ் இது கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிட் டெஸ்ட் அப்படின்னு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி, அதாவது டெஸ்ட் ஃபேக்டரி வந்து செக்ஷன் சொல்லுவாங்க. இதுல வந்து என்னன்னா செப்பரேட்டா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து கண்டக்ட் பண்ணி இதை நீங்க கிளியர் பண்ணா மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ப்ராசஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும், இல்லை வந்து என்ன கொஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா இந்த இருக்கிற வெப்சைட்டை வந்து என்ன ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து என்ன லாகின் பண்ணி அதில் வந்து என்னென்னா கொடுத்துருப்பாங்க. அந்த சைக்காலஜி ரிலேட்டட் கொஸ்டின் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. சரியா? அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஃபைனலாக மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க.
நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்துன்னா 20th ஜனவரி. ஸோ அது யாரெல்லாம் வந்துன்னா எலிஜிபிளாக இருக்குமோ நம்ம வந்து என்னன்னா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டுமே வந்து என்னன்னா இந்தியன் ரயில்வே பர்டிகுலர் வந்து என்னன்னா ஜோனுக்கான இதில் தான் அப்ளை பண்ணணும். அதை பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்க சரியா. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ண. இது எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான இன்னொரு வீடியோ வந்து என்னன்னா நான் தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.